ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு ஒரு சூழல் நீங்கள் வந்திருக்கலாம் பாஸ்டர், அவங்க வாயின் வார்த்தைகளை நான் கேட்கும்போது என்னால் நம்ப முடியல பாஸ்டர், இவங்கெல்லாம் இவ்வளவு தீங்கு செய்கிறதுக்கு இவ்வளவு திட்டம் பண்ணி இவ்வளோ பிளான் பண்ணி வேலை செய்வாங்களான்னு என்னால் நம்பவே முடியலை. சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த குடும்பத்தாரே இதை செய்து கொண்டிருக்கலாம். தேனொழுக பேசி கையெழுத்தை வாங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆலோசனை கொடுக்கறது போல வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மாதிரி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே நம்பிடுவீங்க, ஐயோ நம்ம பத்திரம் அவங்ககிட்ட இருந்தால் பத்திரமா இருக்கும்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது அதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் ஏமாந்தவங்க இருக்காங்க. பாஸ்டர் நான் ரொம்ப நம்பி கொடுத்தேன் பாஸ்டர், நம்பி வச்சுட்டு போனேன், நம்பி நான் சொல்லிட்டு போனேன், ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாமலே என் பின்னாலேயே சூழ்ச்சி வச்சுருக்காங்க. எனக்கு சில பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன், பாஸ்டர் நான் அந்த இடத்த நான் நம்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனேன், நான் தூரத்தில் இருக்கிறேன், அவங்க கவனிச்சுக்குவாங்க கொடுத்துட்டு போனேன் பாஸ்டர், எதேர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்து நான் பார்த்தா கரண்ட் பில்லெல்லாம் தான் பேரில் மாற்றி வச்சுருக்காங்க பாஸ்டர். அப்புறமா தான் தெரியுது உங்கள் சூழ்ச்சி என்னன்னு. அந்த இடத்த எப்படி தாம் பக்கம் தாம் பேருக்கு மாத்துறதுன்றதுக்கு அழகா என்கிட்ட பேசி எல்லாம் நல்லது நடக்கிறது போல சிறப்பாக நடக்கிறது போல டெய்லி ஃபோன் பேசி ரிப்போர்ட் பண்ணி என்கிட்ட எல்லா அறிக்கையும் கரெக்டாக சப்மிட் பண்ணி நானும் அப்படியே 100% நம்பினேன். ஐயோ இவங்கள போல பாதுகாக்கிறவங்க யாருமே கிடையாது, இவங்கள போல நம்பத்தகுந்தவங்க யாருமே இல்லை. ஆனால் என் கண்ணுக்கு பின்னால என்னுடைய சிந்தனைக்கு பின்னால என்னுடைய எண்ணங்களுக்கு பின்னால இவ்வளோ பெரிய ஒரு மறைவான சூழ்ச்சி நினைச்சு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. அவ்வளவு அழகாக தந்திரமாக வேலை செஞ்சாங்க. சில பேர் திருமணத்துக்காக ஐயோ அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் பேச்சுக்கள் அவங்க கொடுக்குற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை அப்படி வைப்பேன். சில பேர் கர்த்தர் உன்னை எனக்கு தரிசனத்தில் காமிச்சாரு, நீதான் என் தரிசனத்தில் வந்த வருங்கால மருமகள்னு கர்த்தர் என்கிட்ட தரிசனத்தில் உன் பேரை சொல்லி என்ன பண்ணாரு, என்கிட்ட வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நான் பார்த்த அனுபவத்தில் எந்த சகோதரி ஆகிலும் தாய் ஆகிலும் வந்து உங்ககிட்ட வந்து உன்னை கர்த்தர் எங்கிட்ட தரிசனத்தில் காட்டினார்னாலே அது பெரிய ரெட் ஃபிளாக், அது ஒரு பெரிய ரெட் லைட். அதை தயவு செய்து நம்பாதீங்க. நீங்க எப்ப நம்பலான்னு கேட்டா உங்களுக்கு ஆண்டு தரிசனத்தில் காட்டினா நம்புங்க, அவங்களுக்கு காட்டினா அவங்க வச்சுக்கிட்டோம். ஆனா உங்களுக்கு ஆண்டு காட்டணும். உங்களுக்கு காட்டாம யாருக்கோ காட்டினாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண வேணாம், அதை நம்ப வேண்டாம், ஏமாந்து போகாதீங்க. ஐயோ என்ன போய் ஆண்டு தரிசனத்தை காட்டினாரா, நம்மெல்லாம் தரிசனத்தில் வர்றோமோ இவங்க அப்படியே மெதப்புல போயிடுறாங்க. நம்ம தகுதி இல்லாத நம்மளெல்லாம் கடவுள் யார் யாருக்கோ காட்டியிருக்காரே, அதுவே போதும் உங்களை ஃப்ளோர் பண்ணுறதுக்கு, உங்களை மொத்தமாக விழுங்குறதுக்கு அது ஒரு வார்த்தை போதும். அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தா தெரியும், அந்த வீட்டில் கர்த்தரும் இல்லை, கர்த்தர் சமூகமும் இல்லை, ஒரு ஜபமும் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, எந்த நேரமும் அங்கே சினிமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா கர்த்தர் தரிசனம் கொடுக்கல, சினிமாவில் பார்த்த ஒரு பெண்ணை போல நீங்கள் இருக்கிறீங்க போல இருக்கு. அந்த தரிசனத்தை பார்த்து கர்த்தர் காமிச்சாருன்னு என்ன பண்ணுறது, அருமையாக பேசி அப்படியே அவர்களை வசியப்படுத்து. தாவீது சொல்கிறாரு, இந்த சவுல் என்னெல்லாம் என்கிட்ட பேசினார் தெரியுமா, எங்கள் அப்பாட்ட ஆரம்பிச்சு விட்டாரு, இந்த பையன் இங்கே இருக்கட்டும்ங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பையனை, நான் விடவே மாட்டேன், அவன் என் கூடயே இருக்கட்டும்ங்க, அவன் என் கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சுங்க, ரொம்ப நல்ல பையங்க, அவன் என் கூடயே இருக்கட்டும்ங்க. ஆள் அனுப்பி ராஜா அவன் மேல பிரியமா இருக்கிறார், ஊழியக்காரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்க, நீதான் மருமகன் ராஜா சொல்றாரு. தாவீது நினைச்சாரப்பா என்ன அன்பு நம்ம மேல வந்திருக்கு. கடைசியில பார்த்தா திட்டமே வேற. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதிகாரம் நிறைந்த இந்த சவுல் அவ்வளவு அறிவார்த்தமா திட்டம் பண்ணான் இந்த தாவீதை காலி பண்றது. கொன்று போடுவேன் என்று மனசுக்குள்ள நினைச்சான், வாயில சொல்லல. ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா, அந்த அக்கிரமக்காரருடைய ரகசிய ஆலோசனையிலிருந்து கர்த்தர் அவனை மறைத்து காத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை விசுவாசிங்க. தாவீதை கர்த்தர் எப்படி இந்த தீங்கு நாள்ல வந்த அந்த ரகசிய ஆலோசனைகள்ல இருந்து கர்த்தர் தாவீதை காப்பாற்றினாரோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் காக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கலாம், ஆனால் நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. என் கால்கள் வலுவாதபடி என்னை காக்கிறவர். சில பேர் இங்கே சொல்லலாம், பாஸ்டர் நான் உயிரோடு இருக்கிறேன்னா
அது உண்மையாவே தேவனுடைய கிருபை. கர்த்தரை காக்காம இருந்திருந்தா இப்படிப்பட்ட ரகசிய ஆலோசனைகளுக்கு நான் சிக்கி இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இந்த இடத்துல இருக்க மாட்டேன். கர்த்தரை ஜீவனோடு தப்புவித்தா. ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம வேலை ஸ்தலங்களில் கூட இந்த மாதிரி ரகசிய ஆலோசனைகளை சில பேர் பின்னால இருந்து செய்வாங்க. வாயில பேசும்போது ஐயோ ஹவ் ஆர் யூ, காலில் வாழ்த்தெல்லாம் பயங்கரமா இருக்கும், குட் மார்னிங் ரொம்ப பலமா இருக்கும், விசாரிப்பு ரொம்ப பலமா இருக்கும். நம்ம நினைப்போம் அப்பா அந்த ஆபீஸ்லயே இவங்க தான் நமக்கு எப்படி இருக்காங்க, ரொம்ப பாசமா இருக்காங்க, யாருமே நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உம்முன்னு போறாங்க, இவங்க தான் சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேள்விப்படுவோம் நம்மளை பற்றி பொல்லாப்பான இமெயில் போட்டதே இந்த ஆள் தான், மொட்டை கடிதம் எழுதுனதே இதுதான், எல்லாம் கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியாது. நம்ம சிரிப்பை பார்த்து அப்படியே மயங்கிடுவோம், நம்ம பேச்சை கேட்டு மயங்கிடுவோம், நம்ம ஆழ பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அப்படியே விழுந்துருவோம். ஐயோ என்ன அன்பு கிடைக்குது. ஆனா ரகசிய ஆலோசனை நமக்கு தெரியாது. ஊழிய பாதையில கூட இது இருக்கு. ரகசியமாய் ஆலோசனை பண்ணி தந்திரமாய் பக்க வழியாய் நுழைகிற பொல்லாப்புள்ள மனிதர்கள், துன்மார்க்கர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தீங்கு நாள்ல கூடாரத்துல மறைக்கிறவர். ஹல்லேலூயா. ரகசிய ஆலோசனைகளுக்கு தேவன் நம்மை மறைக்கிற தேவன். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. தீங்கு நாளில் தம் கூடார மறைவு தேடி சேர்த்தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவு தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. உன்னதத்தில் மறைவாக ஒழித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. இந்த காலையில் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் எடுத்ததெல்லாம் பால் நம்புறேன், நான் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கேன், ரொம்ப இக்னரண்டா இருக்கேன், எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் புறாவை போல நான் ரொம்ப கபடற்றவளானா இருக்கேன், நான் ரொம்ப நம்பிடுறேன் ஆண்டவரே. ஆனா நீங்களே எனக்கு வெளிப்படுத்தித்தாங்க. இப்படிப்பட்ட ரகசிய ஆலோசனைகள் செய்து என்னை தீங்குக்குள்ளாக்க துன்மார்க்கர் எடுக்கும் எல்லா ரகசிய ஆலோசனைகளுக்கும் என்னை மறைத்துக்கொள்ள ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த பாடலை உண்மையா ஒரு ஜபமாக கரங்களை உயர்த்தி பாடுவோம். தீங்கு நாளில் தம் கூடார மறைவு தேடி சேர்த்தென்னை மறைப்பா.